நாமதேவருடைய குருகுலத்தில் பயின்ற மாணவர்களில் சைத்தன்யனும் ஒருவன். மற்ற மாணவர்களைக் காட்டிலும் மிகவும் புத்திசாலியாக இருந்த சைத்தன்யனை குருவுக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஆகவே தனக்கு தெரிந்த அனைத்தையும் நாமதேவன் சைத்தன்யனுக்கு கற்றுக் கொடுத்தார். குருகுலத்தில் பல ஆண்டுகள் பயின்ற சைத்தன்யனுக்கு வயது 18 ஆனது. ஒரு நாள் நாமதேவர் அவனை அழைத்து, மகனே, நீ கற்றுக்கொள்ள வேண்டிய அனைத்தையும் தெரிந்து கொண்டு விட்டாய். இத்துடன் குருகுலவாசம் உனக்கு போதும். நீ இனி உன் பெற்றோரிடம் சென்று அவர்களுக்கு தொண்டு செய்வாய். கடவுள் எப்போதும் உனக்கு துணை இருப்பார் என்று அவர் வாழ்த்தினார். தனது குருவை தரையில் விழுந்து வணங்கிய சைத்தன்யன் அவரிடம் பணிவாக, குருவே, எனக்கு எவ்வளவோ பாடங்கள் கற்றுக் கொடுத்தீர்கள். ஆனால் எந்த கடவுளை பற்றி இப்பொழுது குறிப்பிட்டீர்களோ அவரை மட்டும் எனக்கு காட்டவில்லையே. கண்ணால் காண முடியாத கடவுள் எவ்வளவோ எனக்கு துணை இருப்பார் என்று வினவினான். சைத்தன்யா, உன்னுடைய சந்தேகத்திற்கு பிறகு ஒரு நாள் விடை அளிக்கிறேன். நீ இப்போது வடக்கு திசையில் உள்ள காட்டின் வழியே சுதந்த நகர் என்னும் நகரத்தை தாண்டி பவனிபுரத்துக்கு சென்று அங்குள்ள என் சகோதரனை சந்தித்து அவனுடைய சேமாலாபங்களை விசாரித்து கொண்டு வா என்றார். அப்படியே செய்கிறேன் குருவே என்று பதிலளித்தான் சைத்தன்யன். குருவின் மனைவி கொடுத்த உணவுப் பொட்டலங்களுடன் மறுநாள் காலையில் கிளம்பினான் சைத்தன்யன். நண்பகல் நேரம் காட்டு வழியில் பாதியை கடந்து விட்டான். அப்போது அவனுக்கு மிகவும் தாகம் உண்டாயிற்று. இந்த காட்டில் குடிக்க தண்ணீர் எங்கே கிடைக்கும் என்று தேடிய அவன் கண்களில் ஒரு வயதான பார்வையற்ற மனிதன் தென்பட்டான். அவன் செடியில் உள்ள இலைகளை கைகளால் தடவி பார்த்த பின் அதை முகர்ந்து பார்த்து சில இலைகளை மட்டும் பையனில் போட்டு கொண்டான். ஐயா, தாங்கள் எதை தேடுகிறீர்கள் என்று கேட்டான். நான் இந்த காட்டில் வசிப்பவன். நான் மூலிகைகளை சேகரித்து பிறருக்கு வழங்குகிறேன். குருடன் என்பதால் முகர்ந்து பார்த்து மூலிகைகளை கண்டுபிடிக்கிறேன் என்றான். இப்போது நீங்கள் பறித்து கொண்டிருப்பது என்ன மூலிகை என்று இவன் கேட்டான். இது பாம்பு கடிக்கான மூலிகை. இந்த மூலிகையின் சாற்றை பாம்பு கடித்தவன் வாயில் விட்டால் விஷம் இறங்கிவிடும். நீ காட்டு வழியில் சுற்றுகிறாயே, இந்த மூலிகையை கொஞ்சம் வைத்துக்கொள் என்று சில இலைகளை கொடுத்தான். அவற்றை பத்திரமாக வைத்து கொண்ட சைத்தன்யன், ஐயா, குடிக்க தண்ணீர் கிடைக்குமா என்று கேட்டான். அருகில் ஒரு கிணறு உள்ளது என்று கிணறு இருக்கும் இடத்தை காட்டினான். அந்த கிணற்றை அடைந்து தாகம் தீர தண்ணீர் குடித்த பின் ஒரு மரத்தடியில் அமர்ந்து உணவு உண்டு விட்டு அப்படியே உறங்கிவிட்டான் சைத்தன்யன். அவன் மீது ஏதோ ஒன்று இடித்துவிட்டு ஓடுவது தெரிந்து திடீரென கண் விழித்த சைத்தன்யன் கண்களில் வேகமாக ஓடும் ஒரு முயல் தென்பட்டது. திடீரென மரத்தில் ஏதோ சத்தம் கேட்க நிமிர்ந்து பார்த்தால் ஒரு பெரிய கிளை உடைந்து கீழே விழுந்தது. உடனே நகர்ந்துவிட தற்செயலாக உயிர் தப்பித்தான் சைத்தன்யன். அங்கிருந்த பயணத்தை தொடர்ந்த சைத்தன்யன் இருட்டும் நேரத்தில் சுதாந்த நகரை அடைந்தான். அங்கு பசியால் வாடிய ஒரு பிச்சைக்கார குடும்பத்திற்கு எஞ்சிய உணவுகளை கொடுத்துவிட்டு அன்று இரவு ஒரு சத்திரத்தில் தங்கினான். நடு இரவில் ஏதோ சத்தம் கேட்டு திடுக்கிட்டு எழுந்து சைத்தன்யன் தன் அருகில் உறங்கிக் கொண்டிருந்த மனிதனின் வாயில் நுரைத்தள்ளி முனுகளை கொண்டிருப்பதை பார்த்தான். கொஞ்ச தூரத்தில் ஒரு விஷப்பாம்பு ஓடிக்கொண்டிருப்பதை பார்த்தான். அந்த மனிதன் அபாய நிலையை உணர்ந்த சைத்தன்யன் உடனே தன்னிடமிருந்த விஷக்கடி மூலிகளை எடுத்து சாறு பிகுந்து அந்த மனிதனின் வாயில் விட்டான். சற்று நேரத்திற்கெல்லாம் அவன் சாதாரண நிலையை அடைந்து விட்டான். அந்த நபர் யாருமல்ல, குடிமக்களின் குறைகளை அறிய மாறுவேடம் பூண்டு இரவில் திரிந்த அந்த நாட்டு மந்திரி. சைத்தன்யனுக்கு தன் மனமார்ந்த நன்றியை தெரிவித்த மந்திரி, நீ என் உயிரை காப்பாற்றினாய், அதற்கு செய் நன்றியாக உனக்கு மன்னரிடம் வேலை வாங்கி தருகிறேன் என்றார். மிகவும் நன்றி ஐயா, ஆனால் நான் முக்கிய அலுவலகமாக பவானிபுரம் சென்று கொண்டிருக்கிறேன். சில தினங்கள் கழித்து உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி மந்திரியிடமிருந்து விடையை பெற்றுக்கொண்டான். மறுநாள் காலை பவானிபுரத்தை அடைந்த குருவின் சகோதரரை சந்தித்து சோமலாபங்களை விசாரித்து அறிந்து பிறகு தன் குருவிடம் திரும்பினான். தான் சென்று வந்த விவரங்களையும் அவரது சகோதரனை பற்றி விளக்கி கூறினான். மகனே, நினைவிருக்கிறதா? கண்களால் காண முடியாத கடவுள் எங்கே என்று வினவினாய் அல்லவா? அந்த சந்தேகத்திற்கு நான் ஏதும் விளக்கம் கூறாமல் உனக்கு விடை கிடைத்து விட்டது. கடவுளை பார்த்து விட்டாய் அல்லவா என்றார். நான் எங்கே கடவுளை பார்த்தேன்? பார்க்கவில்லையே என்றான் ஆச்சரியத்துடன் சைத்தன்யன். மகனே, கடவுள் எப்போதும் எல்லா இடங்களிலும் காணப்படுகிறார். ஆனால் ஒரே உருவத்தில் அவர் உனக்கு தோன்றவில்லை என்று இவர் கூறினார். எந்த குருட்டு முதியவர் உனக்கு பாம்பின் விஷக்கடிக்கான மூலிகையை தந்தாரோ அவரே கடவுள். காட்டிலும் கூட கிணற்றின் தேவை ஏற்படும் என்று எண்ணி யாரோ ஒருவன் கிணறு தோண்டி இருந்தானே, அவனும் கடவுள்தான். உன்னுடைய உயிரை காப்பாற்றிய முயலும் கடவுள்தான். எந்த மந்திரியை பாம்பு கடியிலிருந்து நீ பிழைக்க வைத்தாயோ அவருக்கு நீ கடவுள். இவ்வளவு உருவங்களில் கடவுள்களை கண்ட பிறகுமா கடவுளை நான் காணவில்லை என்று நீ கூறுகிறாய் என்று இவர் கேட்டார். குருவின் வார்த்தைகளில் இருந்த உண்மையை அறிந்து உணர்ந்ததும் சைத்தன்யனுக்கு ஞானோதயம் உண்டாயிற்று. தனக்கு ஞானோதயம் உண்டு பண்ணிய குருவை விகுந்து வணங்கிவிட்டு அவரிடமிருந்து விடை பெற்றான் இவன். இதற்கு பிறகு சைத்தன்யன் தன் பெற்றோரை அழைத்து கொண்டு
சுசாந்த நகரை அடைந்து அங்கு மந்திரியை சந்தித்தான். மந்திரியின் உதவியால் அவனுக்கு அரசாங்கத்தில் நல்ல வேலையும் கிடைத்தது. பிறகு அனைவரும் சந்தோஷமாக இருந்தார்கள். இது போன்ற ஒரு ஆன்மீக கதையில் நாளை உங்களை சந்திக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.